கல்லட்டி சாலை. இது இந்த பேர் கேட்கும் போதும் நிறைய பேர்த்து ஞாபகம் வந்திருக்கோம். ஊட்டிக்கு போகிற வழி. அந்த வழியில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி போகலான்னு போயிட்டுருக்காங்க. அவங்க பெங்களூர் இருக்கிற ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால அதை கரெக்டாக முடிச்சதுனால கம்பெனி அவங்களுக்கு 1 month லீவ் கொடுக்குது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு முடிவு செய்கிறாங்க. அதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போய் ஃப்ரீயாக அங்கே இருந்துட்டு வரலான்ட்டு முடிவு செய்கிறாங்க. அதே நேரத்தில் என்னைக்கு போகலான்னு பார்க்கும்போதும் அந்த வேலையை முடிஞ்ச அடுத்த நாளே கிளம்புறாங்க. ஆனால் ரொம்ப அசையாக இருந்ததுனால அன்னைக்கு பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டு கிளம்புறாங்க பெங்களூர்லேருந்து. அவங்க எப்படி சொல்லணும்னா, ஒருத்தர் பேர் சஞ்சய், இன்னொருத்தர் பேர் மிதுன். இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அப்படி முடிவு செஞ்சோடனே சாயந்தரம் அவங்க கிளம்புறாங்க. ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் சஞ்சய் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் சொல்லிட்டேன்டா, அவர் கார் எடுத்து வந்துட்டார். இங்கேருந்து பெங்களூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம், கார்லேயே கிளம்பிடலாம். எங்கள் அப்பா அப்படி விட்டுட்டு போயிடுவார், நம்ம 2 பேரும் ஃப்ரீயாக போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு சஞ்சய். கேட்ட மிதுனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரின்ட்டு அவங்க பெங்களூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அப்பா, சஞ்சயோட அப்பா அங்கே இருக்காரு. அவர் கார் சாவி கொடுத்துட்டு அவருக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய சாப்பாடு பணம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்க. நான் சாப்பாடு பார்த்தேனே, இது வேணாப்பா, நான் அங்கேயே ஆர்டர் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரின்ட்டு அதை எடுத்துகிட்டு போகும்போது தான் சஞ்சய் அப்பா வந்து சொல்கிறாரு, பார்த்துப்போங்கப்பா, அது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு ரோடு. அது கல்லட்டி சாலையிலையும் அந்த ஹேர் பின் ரோட்லேயும் நீங்கள் போகும்போது தான் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதே சமயம் இவங்களும் சரின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க 2 பேருமே கார் நல்லா ஓட்டுவாங்க. ஆனால் சஞ்சய் வந்து கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அப்போ ஓட்டி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதுதான் ஊட்டி பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் அசையா இருக்கின்ற டீ கடையில் நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த டீ கடைக்காரங்கிட்ட சஞ்சய் விசாரிக்கிறாரு, ஊட்டி எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீ கடைக்காரரும் சொல்கிறாரு எவ்வளோ தூரம்னு சொல்கிறாரு. சமயத்தில் டீ கடைக்காரர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, பெங்களூர்லேருந்து வரேன், நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், ஆனால் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இங்கே ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதும் அந்த டீ கடைக்காரர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. தம்பி, நீங்கள் இப்போ ராத்திரியில் வந்திருக்கீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் எங்கேயுமே வண்டி நிப்பாட்டாமல் நேராக போயிட்டுருங்க. அதோட ஹேர் பெண்டும் வரும், அதில் பார்த்துப்பாங்கப்பா தம்பி. அந்த ரோட்லேயும் வளைவுலையும் நீங்கள் பொறுமையாக போய் ஆகணும், ஏன்னா வண்டி எப்படி வரும்னு யாரும் தெரியாதுன்ட்டு சொல்லி அனுப்பிடுறாரு. இவங்களும் சரி அதை கேட்டுக்கிட்டு பொறுமை வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அந்த நைட்டு தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆக போகுதுன்ட்டு. அவங்க போயிட்டு இருக்கும்போதும் அந்த கல்லாட்டி சாலை வருது. அந்த சமயத்தில் அந்த இடத்த பார்க்கும்போதும் அவங்களுக்கு அமானுஷமாகவே தெரியுது. ஏன்னா லைட்டு கம்மியாகவே இருக்குது, இருட்டு அதிகமாகவே இருக்குது. போகும்போது தான் மிதுனும் பார்க்குறாரு, உங்கள் அப்பா சொன்னதான் சரிதான் போல இருக்குது, இங்கிட்ட இருட்டா இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாரு. சரி, அப்படியே போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹேர் பின் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வண்டியும் அப்பப்போ வந்துட்டு இருக்கு. அப்படியே சமாளிச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மிதுனுக்கு ஏதோ தப்பாக படுது. அந்த அவங்களை பார்த்த சஞ்சய் வந்து கேட்குறாரு, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது
இல்லைடா உங்கள் அப்பாவும் இதை பற்றி சொன்னார். இப்போ டீ கடை ஏதாவது இதை பற்றி சொல்கிறாரு. உண்மையிலேயே ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சஞ்சய் வந்து சமாளிச்சுறாரு. அதான் நம்ம இங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகும், அதனால் சொல்லியிருப்பாரு. நீ ஏன்டா மனசு போட்டு குளிப்பிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. சரி, அதோட பேசி முடிஞ்சு அது போயிட்டே இருக்கும்போதும் ஒரு பெண்டு வருது. பெண்டில் திரும்பும்போதும் சஞ்சய் வந்து ஃப்ரண்ட் மிரரில் பார்க்குறாரு. அப்போ அந்த இருட்டில் பேக் சைட்டில் வந்து யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அதோட காருக்கு பின்னாடி டிக்கி பகுதியிலையும் ஏதோ சின்ன குழந்தை உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. டக்குன்னு லைட்டு போட்டு பார்க்கும்போதும் அங்கே யாருமே இல்லை. சரி, நம்ம அறிந்து போகிறா யோசிக்கிறாரு. இதான் லைட்டு போட்டு இப்போ உருவம் காண போகுது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதும் சரி, இது நம்ம தூக்க கழுத்தில் தெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு அது விட்டுறாரு. லைட் ஆஃப் செஞ்சாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு 13வது பெண்ணில் வந்திருக்கும் போதும் வந்துட்டு இப்படி வளையும் போதும் அங்கே ஒரு புதர் பகுதி இருக்குது. அதாவது ஓரக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் புதர் இருக்குது. அதை தாண்டினா அங்கேருந்து பள்ளம் இறங்குது. அது பல அடி பள்ளம். அந்த பள்ளத்து அந்த முக்கில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அங்கே அந்த பகுதியில் ஒரு சத்தம் கேட்குது. அதாவது ஒரு பொண்ணு கத்துற சத்தம். அது கேட்ட 2 பேரும் டக்குன்னு பயத்தில் வண்டி நிப்பாட்டிடுறாங்க. லைட்டாக அந்த ஓரக்கல்ல உரசியுது. அப்படி நிப்பாட்டி என்னன்னு கேட்கும்போதும் யாரோ பொண்ணு கத்துற சத்தம் கேட்குதுடா, ஒன்று கேட்டுச்சான்னு மிதுன்னு சொல்கிறாரு. சஞ்சய் ஆமாண்டா எனக்கு அங்கே கேட்டுச்சுண்டு சொல்லும்போதுதான் வண்டி எப்படி ஆஃப் ஆகிடுச்சேன்ட்டு எஞ்சி பெட்ரோலுக்கான்னு பார்க்குறாங்க. பெட்ரோல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. அதே சமயத்தில் இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை பார்க்கும்போதும் இன்ஜின்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ எப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்னு குழப்பத்தில் நின்று இருக்காங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் அந்த பொண்ணு கத்துற சத்தம் கேட்குது. அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போதும் அங்கே ஒரு பொண்ணு தூக்கில் தொங்குற மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று தொங்குற மாதிரி தான் தெரியுது. அதை உத்து பார்க்குறாங்க. என்னமோ தொங்கிட்டு இருக்கு, இவ்வளோ மரக்கலையாக இருக்குமா அப்படின்னு பேசிட்டு பார்த்துடும் போதும் உத்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது ஒரு பொண்ணு தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறத. அதை பார்த்து அரண்டு போகிறாங்க. அதே நேரத்தில் மணி 1:15. இது பார்த்து மிதுன்னு நடுங்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப பயப்படுறாரு. இங்கேருந்து போயிடலாண்டா பயமாக இருக்கா அப்படின்னு நடுங்கிறாரு. உடனே இதையும் பார்த்த சஞ்சய் அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் செய்ய பார்க்குறாரு. அந்த சமயத்தில் தச்சையில் அந்த தூக்கில் தொங்குன அந்த பொண்ணை அந்த மரத்துக்கிட்ட பார்க்கும்போதும் அந்த பொண்ணு அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த புதர்கிட்ட ஒரு பொண்ணு நின்று இருக்க மாதிரி தெரியுது. சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. பார்த்தோன்னே சஞ்சய்க்கும் வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. அதே சமயத்தில் ரொம்ப மூச்சுக்கிறார். காலை ஸ்டார்ட் ஆகுது. கனம் கிளப்ப மாட்டேங்குது. அந்த சமயத்தில் பக்கத்தில் அது பொண்ணு வந்துட்டு இருக்கு. வர இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன செய்யணும்னு தெரியல. கை காலம் நடுங்குது. மீது ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு உயிர் பயத்தில். அந்த சமயத்தில் டக்குன்னு ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகும் போதும் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகிறாரு பயத்தில் சஞ்சய். அந்த ஆனால் அவங்க நினச்சுட பார்க்கல அந்த காருக்கு ஈக்குவலாக அந்த ஆத்மாவும் வருண்டு. சஞ்சய் 2 பேருமே திரும்பி பார்க்கும்போதும் அந்த காருக்கு ஈக்குவலாக அந்த ஆத்மா காற்றுலையும் மறந்துட்டு வந்துருக்கு. அந்த கோர உருவத்தையும் காட்டுது. உடனே சஞ்சய் என்ன செய்யறாருன்னா அந்த சமயத்தில் சாமிப்பாட்டை ஞாபகம் வந்திருக்கு. அதை ஏற்கனவே போட்டு தான் வச்சுருக்காரு கேஸ்ட்டை. அதை டக்குன்னு அழுத்தணுன்னே அது ஸ்டார்ட் ஆகிடுது. அது பாட்டு ஓட அந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக பின் வாங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த சஞ்சய் திரும்பி பாஸ்டாக ஓடிட்டு போய் மலை ஏறிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது இன்னும் 2 ஆத்மா அவர் பின்னாடி ஃபாலோ செய்து அந்த ஆத்மாவோட சேர்த்து. அது எப்படி வந்துச்சுன்னா கல்லட்டி சாலையில் போதுமே அந்த 2 ஆத்மாவும் அவங்கள ஃபாலோ செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது டீ குடிச்சாங்களோ
டீ கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டோன்னே அது வர ஆரம்பிச்சு. இதை அந்த டீ கடை வர்றத பார்த்துட்டு சொல்லுக்குள்ளே இவங்க போயிட்டாங்க. அதோடு சேர்ந்து வந்துருச்சு இது. அந்த சமயத்தில் பாஸ்டர் ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அங்கே அதுவும் கரெக்டாக அவங்க எங்கே ஹோட்டல் புக்கிங் வச்சாங்களோ அதே ஹோட்டல் நிப்பாட்டிக்கிறாங்க. கீழே இறங்கி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு உயிரே வருது. உடனே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அங்கே போகிறாங்க ஹோட்டலுக்கு. ஹோட்டலில் போய் கொஞ்சம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ரூம் பார்த்து கேட்குறாங்க. அது ரூம் பார்த்து ரூம் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த ரிசப்ஷனில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டு பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கிற பயந்து போன மாதிரி தெரியுது. என்னென்னு விசாரிக்கும் போதும் ஒன்றும் இல்லைண்ணே, வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு வண்டியில், அதனால தான் ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர் செஞ்சு வரக்கூட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து போயிடறாங்க. ஆனால் அந்த ரிசப்ஷனிஸ்ட் நல்லாவே தெரியுது இது எதையோ பார்த்து பயந்துருக்காங்கன்ட்டு. சரி கஸ்டமருக்கு எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு விட்டுறாரு. அன்னைக்கு 2 பேருமே பயத்தோடு தான் இருக்காங்க. வந்து அசதியிலையும் நல்லா தூங்கிடுறாங்க. அந்த சமயத்தில் நைட்டு தூங்கிடும் போதும் மிதுனுக்கு யாரோ அவங்க காலை இப்படி கீழேருந்து மேலாவே தடவிட்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது. அதே சமயத்தில் உடம்புல யாரோ தீய பொழுது வச்ச மாதிரி அவருக்கும் அந்த எரிச்சல் இருக்குது, அவ்வளோ குளிரையும். அதே சமயத்தில் அப்போ டக்குன்னு நினச்சி முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்க்க போகிறோம் அந்த காலை யார் தடவுன மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் தீயால் ஏற்பட்ட காய் மாதிரி செவந்து போயிருக்கு. அதில் எரிச்சல் அதிகமாகுது. அந்த எரிச்சலை கத்துறாரு. கத்துனதில் சஞ்சய் டக்குன்னு லைட்டாக முழிகிறாரு. கேட்குறாரு ஒருத்தர், ஏன்டா நேரத்தில் கத்துறாருன்னு கேட்கும்போதும் இப்போ வந்து கத்திட்டுருக்காரு. சரி எந்திச்சு நல்லா தெளிவாக உட்காந்து சஞ்சய் கேட்காரு. அந்த சமயத்தில் காலை காட்டுறாரு. யாரோ நல்லா தூங்கிட்டு இருந்தா யாரோ காலை தடவுன மாதிரி இருந்துச்சு. இப்போ காலில் வந்து இந்த மாதிரி தீக்காய் இருக்கு அப்படின்னு வழியில் துடிக்கிறாரு. அந்த சமயத்தில் அவருக்கு காரில் ஃபஸ்ட் எய்டு கிட்டு இருந்துச்சு, அது எட்டு வந்துருக்காரு. அது போட்டு அதை தூங்க வச்சுறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திச்சு சுற்றி பார்க்குறாங்க ஊரெல்லாம். சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுது. அதே சமயத்தில் அவங்க கிளம்பும் போதும் அந்த பக்கம் ஒரு லேடியும் ஒரு சின்ன குழந்தையும் நிற்கிறத பார்க்குறாங்க. அவங்க இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ரொம்ப வியராக இருக்க மாதிரி தெரியுது. சஞ்சயும் பார்க்குறாரு, யார் இவங்க நம்மளே பார்த்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கும் போதும் அங்கே சரி நம்ம உடம்பு போவான்ட்டு மிதுன்னு சொன்னோன்னே கிளம்பிடுறாங்க. சரி நான் டூட்டி முடிச்சுட்டு அந்த டூரை முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு. அந்த சமயத்தில் அங்கே வந்த பிறமும் அந்த 2 உருவமும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அம்மா ஒரு லேடியும் குழந்தை உருவம் மட்டும் சஞ்சய் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த தூங்கின அந்த லேடி உருவம் சஞ்சய் தெரிஞ்சிருக்கு. இதனால் அவங்கள பாடா படுத்திருக்கு கொஞ்ச நாளா. இது கவனிச்ச அவங்க 2 பேர்த்தோட அப்பா அம்மாவும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போதும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த மரத்தை தூங்கின அந்த 2 ஆத்மா மட்டும்தான் தெரியுது. அது சொல்கிறாங்க. அப்படி சரி உங்களை காப்பாற்றலான்னு 2 பேர் வீட்டு அப்பா அம்மாவும் 2 பேர்த்தையும் ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது அந்த ஒரு ஆத்மா மட்டும் உங்களை ஃபாலோ செய்யலை, அந்த லேடி ஒரு குழந்தை ஆத்மாவும் உங்களை ஃபாலோ செஞ்சுருக்கு அப்படின்னு அங்கே இருக்க பூசாரி எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு. அது ஏன் எங்கள் பசங்களை ஃபாலோ செஞ்சுக்கும் போதும் அந்த இவங்க ஒரு இடத்துல 13வது பெண்டில் நிப்பாட்டிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பொண்ணு கற்பழிச்சு அந்த தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. அது இந்த பக்கம் அந்த போகிற எல்லா ஜென்ஸையும் பயமூத்தி கொள்ளுறதான் வழக்கம். அங்கே போய் இவங்க பசங்களை பார்த்துருக்க நேரம் கீழே இறங்கி நின்றுருக்காங்க. அதனால் ஃபாலோ செஞ்சு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மிதுன் இந்த பையன் தான் குள்ளே பார்த்துருக்கு. ஏன்னா இதை பார்த்தோன்னே இந்த பையன் ரொம்ப பயந்துட்டான். அதனால தான் இந்த பையனை டார்க் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பையனை கொள்ளலான்ட்டு
சஞ்சய் நினச்சிருக்க சஞ்சய் காட்டுறாரு. சரி, அந்த லேடியும் குழந்தையும் எப்படி வந்துச்சுன்னு கேட்கும். அதையும் சொல்கிறாரு. இவங்க 2 பேர்த்தையும் சாவும் காரணம் ஒரு அந்த பக்கமாக போன காரில் போன சில ஃப்ரெண்ட்ஸு தான் காரணம். அவங்க தான் இவங்க நினச்சிக்கிட்டு ஃபாலோ செஞ்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாக்களை வர வைக்கிறாங்க. வர வச்சு ரிச்சுவல் செஞ்சு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபாலோ செஞ்சு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க எல்லா விஷயத்தையும் இவர் சொன்னாரியா அந்த ஆத்மாவும் சொல்லுதுங்க, இவங்க கொல்லாமல் நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுதுங்க. உங்களுக்கு ஒருத்தன் சில பேர் தப்பு செஞ்சதுனால இவங்க கொள்வது நியாயம் இல்லை, இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பூசாரி. ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்தில் அது கோயில் என்ன கோயில் பார்த்தீங்கன்னா சங்கிலிகரப்ப கோயில். சங்கிலிகரப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும், பயங்கர உக்கிரமானவர். அவரை வர வைக்கிறாரு பூசாரி. வர வச்சு உக்கிர தாண்டவம் ஆடுது சங்கிலிகரப்பு. அதே நேரத்தில் அந்த 2 ஆத்மாவும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்குது. நேர்ந்துட்டு வந்த அந்த பூசாரி உடம்புல இருக்க சங்கிலிகரப்பு அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிடுறாரு. அதோட அந்த இடத்துலையும் அந்த ஆத்மா இல்லாதவருக்கு மேலே ஒருத்துக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சஞ்சய் மீதுனும் எச்சரிக்கை விடுறாங்க, எந்த நேரத்துலையும் நீங்கள் எந்த இடத்துக்கு பற்றி தெரியாமல் எங்கேயும் போகாதீங்க, இல்லைன்னா உங்களை ஆபத்தை இது மாதிரி ஃபாலோ செஞ்சுட்டு வரோம், எதுக்கும் கொஞ்ச நாள் அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நைட் நேரத்தில் ஒரு ஃபாஸ்ட் போயா இருந்தாலும் ஊருக்கு போயா இருந்தாலும் போகிறதில்ல. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் ஆளுங்க படம் அழுத்துங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் உங்களுக்கு விடைபெறுவது நான் SKM.